இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை போர்ட்ரேட்டாக நம்ம டிவைஸ் என்ன ஓரியன்டேஷனில் இப்போ இருக்குது அப்படின்ற டிடெக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டென்ட்டை வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்க்ரீனுக்கோ இல்லை ஹரிசாண்டல் ஸ்க்ரீனுக்கோ ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம லேஅவுட் பில்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். சேம் லேஅவுட் பில்டரில் வந்துட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னா ஸ்க்ரீன் வித்து ஹைட்டு அந்த பேஸ் வந்துட்டு வித்தை வச்சுக்கிட்டு இது வித்து வந்துட்டு இவ்வளோக்கு மேலே இருந்துச்சு எனக்கு இந்த லேஅவுட்டை லோட் பண்ணு, இல்லை வித் இந்த லெவலுக்கு இல்லை இருந்துச்சுன்னா அதை எல்ஸ் கண்டிஷனில் வந்துட்டு இந்த லேஅவுட்டை லோட் பண்ணுன்னு சொல்லி நம்ம லேஅவுட் பில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஓரியன்டேஷனை வச்சு நம்ம எப்படி அந்த இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் பில்டர் இதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு கிரிட்டு கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது சிம்பிளாக இருக்கும். கிரிட்டில் வந்துட்டு நீங்கள் டூ டைல்ஸாக வந்துட்டு டூ காலமாக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அதே நேரத்தில் லேண்ட்ஸ்கேப் மாத்திரப்போ என் ஸ்க்ரீனில் வந்துட்டு 4 காலம் காட்ட முடியும் அப்படின்னா நான் அதை 4ம் காட்டணும். ஓகேங்களா? அது ஸ்க்ரீன் சைஸ் டிபெண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஓரியன்டேஷன் அந்த யூஐ பேஸ்டு ஓரியன்டேஷன் அப்படின்றத வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் பில்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓரியன்டேஷன் பில்டர் எடுத்தாச்சு. இதில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பில்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பில்டர்லையும் கண்டிப்பாக பில்டர்னு ஒன்று வந்துடும். இந்த பில்டரில் வந்துட்டு நம்ம கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஓரியன்டேஷன் என்ன ஓரியன்டேஷனில் அது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓஆர்ஐ அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு சும்மா வச்சுக்கிறேன். இதை ஃபங்க்ஷனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஓரியன்டேஷன் பில்டர் நம்ம கிடச்சிருச்சு. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது கிரிட்டு, அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ கையில் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரிட்டர்ன் கிரிட்டில் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். கிரிட் வியூ டாட் கவுண்ட் இந்த ஓஆர்ஐ அப்படின்றது அந்த ஓரியன்டேஷன் நம்ம பேர் வச்சுருக்கோம். இது ஈக்குவல் டு ஓரியன்டேஷன் டாட் போர்ட்ரேட் அப்படின்ற மோடில் இருந்தால் டெர்னரி ஆப்ரேட்டர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே ஏதாவது இருந்தால் எனக்கு 2 ஷோ பண்ணு, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு 3 இல்லைன்னா 4 ஷோ பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு 4 ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 4 காமிச்சிக்கலாம். இல்லை எனக்கெல்லாம் அதுக்கு மேலேயும் காட்ட முடியும், நான் என்னோடய டைப் சைஸ் சின்னது அப்படின்னா அதுக்கு மேலேயும் காட்டலாம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி வைக்கிறது தான். ஆவரேஜாக இவ்வளோ இருந்தால் எல்லா ஸ்க்ரீனுக்கும் பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த சைஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். செகண்டு இந்த ஓரியன்டேஷனை வச்சு நீங்கள் வந்துட்டு என்னோடய ஆப் எப்போயுமே வந்துட்டு போர்ட்ரேட் மோடில் தான் ரன் ஆகணும், ஒவ்வொரு ஸ்க்ரீன் நான் மூவ் ஆகிறப்பையும் இந்த இதை நான் செக் பண்ணிக்குவேன் அப்படின்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் டாட் போர்ட்ரேட் அப்படின்ற இந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் அது போர்ட்ரேட்டாக இருந்தால் மட்டும் உங்களோட அடுத்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்வைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா போர்ட்ரேட் லாக் கூட நம்மளால் வந்துட்டு கால் பண்ணி லாக் பண்ணிக்கவும் முடியும். டிஃபால்ட்டாக ஆப்பை வந்துட்டு என்னால் எப்போயுமே போர்ட்ரேட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது சம்டைம்ஸ் சில டைம் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு கூட நம்மளால் அதை வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கொடுக்க போகிற சில்ட்ரன்ஸ் இது மல்டிபிள் விட்ஜெட்ஸாக கொடுக்கணும். ஸோ விட்ஜெட்ஸ் ஆஃப் அரே, அதாவது லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் அப்படின்றது தான். ஸோ நான் லிஸ்ட்டை கால் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஜெனரேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, இந்த இதில் நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். லென்த் வந்துட்டு 100 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணு. என்ன ஆங்கிளில் சரி ஐ அப்படின்றதில் அந்த 1 2 3 எல்லாமே இந்த 100 வரைக்கும் இந்த ஐயில் லோட் ஆகிற மாதிரி தான். ஸோ இதை நான் ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த ரிட்டர்ன் பண்ணுற இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ வேல்யூ இல்லைன்னா டேட்டா $ஆஃப் அந்த ஐ, அதாவது 0வா 1ஆ 2ஆ 3ஆன்னு சொல்லிட்டு இங்கே 100 வரைக்கும் இது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸு ஒரு கிரிட்டுக்குள்ளே இருக்கிறனால கிரிட்டு போர்ட்ரேட்டாக இருந்தால் 2 போட்டுக்கிட்டே வரும். 0 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுட்டு வரும். இதே லேண்ட்ஸ்கேப்பாக இருந்துச்சுன்னா 3 நம்ம போட சொல்லியிருக்கோம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டே போகும். 100 up to 100 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் விசிபிலிட்டிக்காக வந்துட்டு நம்ம சென்ட்ரு விட்ஜெட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலே வேணால் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனாலும்
ஸ்டைலில் போய் நம்ம பண்ணிக்குவோம். ஓகே, இப்போதைக்கு இது ஒரு கிரிட்டு. இந்த கிரிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 100 வரைக்கும் இந்த ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை நான் வந்துட்டு இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாற்றுறேன். போர்ட்ரேட்டில் இருந்து சரி பார்த்தீங்கன்னா 3 நம்ம கொடுத்துருக்கறனால 3 ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4 அப்படின்னு சொல்லி மாற்றி பார்க்குறேன். 4. ஸோ எனக்கு 4 ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் ஆவரேஜாக மினிமம் ஸ்க்ரீன்லேருந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன் வரைக்கும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் உங்களால் அந்த நீங்கள் வச்சுருக்கிற கண்டென்ட்டை ஷோ பண்ணிக்க முடியுது. அப்படின்னாலும் அதிகபட்சமாக என்னால் இவ்வளோ கிரிட் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி.